السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. Jazakallah khair sisters. Prayer time for 10 minutes தந்திருந்தோம். எல்லாரும் பொறுமையா வெயிட் பண்ணி கொண்டிருந்தீங்க. Jazakallah khair ஏற்கனவே 6:30 ஆகுது. அதனால நான் நிறைய பேசாம என்னோட மேம் ஹாஜரா சதாம் அவங்களுக்கு பேசுறதுக்கு நான் வாய்ப்பு அளிக்கிறேன். மேம் ஹாஜரா சதாம். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh, and very good evening to all of you. First of all, thank you so much for joining with us today. Welcome all. எல்லாரையும் நான் என்னுடைய இனிய சலாமோட வெல்கம் பண்றேன். பிகாஸ் இந்த ப்ரோக்ராம் நான் வந்து எப்பயுமே செய்யணும் என்று நினைச்ச ஒரு விஷயம். பீயிங் அ கன்சல்டன்ட், பீயிங் அ சைக்காலஜிஸ்ட், being a woman and being a human, இப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில you can see that we are trapped in so much of issues. எங்க போனாலும் we get to hear about problems. ஒன்னோ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், மனநோய் இருக்கும், பிசிக்கல் இல்னஸ் இருக்கும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கும், பிரேக்கப் இருக்கும், செப்பரேஷன்ஸ் இருக்கும், அப்படி இல்லாட்டி டிவோர்ஸஸ் இருக்கும், இல்லாட்டியும் வாழ்க்கையை வெறுத்த இருக்கும், லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். டே பை டே the problems are highly increasing. One person asked me, எங்கட இந்த உம்மமாங்க, எங்கட வாப்பம்மாங்க, எங்கட அப்பாங்கட காலத்துல எல்லாம் இந்த சைக்காலஜி இருக்கு இல்லையா அப்பா, இப்ப என்னத்துக்கு இந்த சைக்காலஜி உண்டு, சும்மா இவங்க இந்த சைக்காலஜின்னு சொல்லி சும்மா இதை வந்து பரப்பி பெருசாக்குற அப்படின்ட்டு one person was asking me. அப்ப I would like to ask this question from you. To begin this show, I just want to ask you, இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன். என்ன கேள்வி சொன்னா, முத காலத்துல இந்த சைக்காலஜி, இந்த லைஃப் ஸ்கில்ஸ், கோச்சிங் இதெல்லாம் இருக்க இல்லையே, ஏன் இப்ப மட்டும் நாங்க இதுவளை பத்தி எல்லாம் பேசுறோம்? இதுவளை பத்தி பேசுறதுனாலதானா பிரச்சனை கூடுது? இல்லாட்டி இதுவளை பத்தி பேசுறதுனால அவங்க டயக்னாஸ் பண்ணி அந்த பிரச்சனையை வெளியில கொண்டு வருவாங்களா? what do you think guys? உங்களோட தாட் என்னது? அன்மியூட் பண்ணுங்க, எல்லாரையும் மாதிரி அன்மியூட் பண்ணுங்க. what is your thought about this? you can see me, no? என்ன நினைக்கிறீங்க நீங்க? you can put in the chat box, also you can unmute your microphone and tell me what do you think. ஏன் இப்ப மட்டும் எங்களுக்கு இவ்வளவு இந்த இப்ப முதல்ல மாதிரில டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்குது, சோ அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனையும் கூடிக்கொண்டு போறது. டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்குது, பிரச்சனை கூட்டிட்டு போகுது. ஓகே, வேற? Maybe in my own thought, I just feel like maybe that time also these things were there and people were not so educated. People were not accepting. Okay, what else? வேற என்ன பிரச்சனை? What else? வேற என்ன காரணம் நினைக்கிறீங்க? முந்தி இருந்த சப்போர்ட் சிஸ்டமும் இப்ப இருக்கிற சப்போர்ட் சிஸ்டமும் டிஃபரெண்ட். முந்தி வந்து எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் இருந்துச்சு, இப்ப எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் and people are busy, so they don't have much time to talk to others. Makes sense. சமாசத்து சொல்றது it's correct. Yes. வேற ஏதாவது தாட்ஸ் இருக்குதா? பௌசியா சிஸ்டர், ஜிக்ரா, ரினோசா, any thoughts? ஏன் இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் கூடி இருக்குது? என்ன காரணத்தினால? எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிச்சயமா மக்களுக்கு. ஓகே, எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறேன். நாங்க சொல்லுவோமே, நீங்க வந்து ஒரு ரோட்ல நடந்து கொண்டு போறீங்க, என்ன நடக்குது? உங்களுக்கு ஒருத்தர் ஈட்டியால அடிக்கிறார், ஒரு ஈட்டி வந்தால ஒரு அரோவால குத்துறாரு. அப்ப அது வந்து உங்களோட இங்க குத்தி படுது. இப்ப ரத்தம் கொட்டுது, உங்களுக்கு வலிக்குது. நீங்க என்ன செய்றீங்க? அந்த ஈட்டிய எடுத்து பிச்சு வெளியில போட ட்ரை பண்ணக்குள்ள இன்னொரு ஈட்டி வந்து இங்க அளவு. உங்களுக்கு இந்த வலி, அதோட இந்த வலி. இப்ப இந்த ஈட்டியே உங்களுக்கு எடுக்கணும். அந்த ஈட்டியை எடுத்து நீங்க வெளியில போட போல உங்களுக்கு தலைக்கு வந்து இன்னொரு ஈட்டி படுது.
இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இதுக்குதான் நாங்க சொல்லுவோம் அடிமேல் அடி, இங்க உண்டு இங்க உண்டு இங்க உண்டு. இதை ஹீல் பண்ணும் போது இது ஹீல் பண்ணும் போது இது. இப்ப இப்படி ஒன்று 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 அடிமேல் அடிமேல் அடி. உங்களுக்கு தெரியும் இந்த ரீசன்ட் பாஸ்ட்ல எங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கு உலகத்துல. இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வை பீப்புள் ஆர் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். முத காலத்துல கொரோனா வந்து லாக்டவுன் பண்ணல, ஓகே. அதுக்கு பிறகு ஈஸ்டர் அட்டாக் வந்து அதால பிரச்சனை ஆகல, சரி. ஸ்ரீலங்கால ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பொம்மைன்றது மட்டும்தான் ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. அப்ப எங்க பொம்மை வெடிக்கும் என்ற ஒரு பயத்துல மட்டும் இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. கடந்த ஒரு 5 இயர்ஸா ஸ்ரீலங்காக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. முதலாவது கொரோனா வரப்போக்குள்ள 3 இயர்ஸ் கிட்டத்தட்ட கொரோனாவால சரியா பார்த்தா பாதிப்பு வருது. அதால எழுப்ப முதவே அடுத்த பிரச்சனை, அதால எழுப்ப முதவே இன்னொரு பிரச்சனை. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் அடுக்க 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 வரப்போக்குல அந்த ஒவ்வொரு ஈட்டியும் படுற மாதிரி மனிதனுடைய பெயின், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் என்றது கூடத்தானே செய்யும். நான் இங்க ஈட்டி பட்டு முடியும் போது இங்கல உண்டு, இது முடியும் போது இங்கல உண்டு கிடைக்கும். அந்த மூணோட எவ்வளவு பெயின் இருக்கும். அப்ப நான் ஒன்றே இன்னும் ஹீல் பண்ணேன். அப்ப முத காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு அடி மேல் அடி மேல் அடி மேல் விழல. பட் இந்த ரீசன்ட் பாஸ்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. சுனாமி ஆயிருக்கலாம், எர்த்குவேக்ஸ் ஆயிருக்கலாம், கிரைசிஸ் ஆயிருக்கலாம், அட்டாக்ஸ் ஆயிருக்கலாம், டெரரிசம் ஆயிருக்கலாம். எங்கேயோ காசால தான் நடக்குது போல். ஆனாலும் அதை பாக்குற நேரத்துல எங்களுக்கு சரி கஷ்டமா. So problems have also tremendously increased. வரக்கூடிய பிரச்சனைகளும் மிக அதிகம். பிரச்சனைகள் முதைய விட மிக அதிகமா இருக்கு, சரி. ரெண்டாவது விஷயம், நாங்க ஒருத்தருக்கு போயிட்டு ஒருத்தரோட ஒரு கால் எடுத்து பேசணும்னு எனக்கு நினைவு இருக்குது. நான் சின்னத்துல எங்களோட உமா கடைக்கு போயிட்டு அங்கதான் இருக்கும் ஒரு டெலிபோன் பூத் கடையில ஒருத்தர்கிட்ட மாதிரி தான் போன் இருக்கு, லேண்ட் போன். அப்ப பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருந்து ஒரு கால் எடுத்துட்டு அதுக்கு சல்லி கட்டிட்டு 5 நிமிஷத்துக்குள்ள அந்த காலை பேசிட்டு வரும். திரும்ப ஒரு கால் எடுக்கணும்னு சொன்னா திரும்ப அங்க போவோம். Then we didn't have access to lot of things. அப்ப இப்ப எவ்வளவு நலவுக்கு நலவு எங்களுக்கு ஆக்சஸ் இருக்குதோ கெடுதிக்கும் அவ்வளவு ஆக்சஸ். ஒரு போன் எடுத்தா ஈஸியா தேவையில்லாத ஒரு வீடியோ பார்த்துக்கலாம். ஒரு போன் எடுத்தா யார வேணாலும், ஏன் எங்கட எக்ஸ் லவரை கூட கான்டாக்ட் பண்ணிடலாம். அவரு தொலைஞ்சு போயிட்டு இருந்தாலும் மெசேஜ் பண்ணி எப்படியாவது தேடி கொண்டு பிடிச்சிடலாம். ஏதாவது ஒரு சோசியல் மீடியால இருப்பாரு இல்லையா? அப்ப அந்த மாதிரி அது ஈஸியா எங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் என்றாலும் இட்ஸ் வெரி ஈஸியா. அப்ப இன்னைக்கு போதை மருந்துன்றது இவ்வளவு பெரிய பிரச்சனையானதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா ஈஸி ஆக்சஸ். எந்த அளவுக்கு என்ன உங்களோட கையில கொண்டு வந்து உங்களோட வீட்டு வாசல்ல தரத்துக்கு ஆள் இருக்கு, எல்லா சேஃப்டி மெஷர்ஸும். இவ்வளவு எங்களுக்கு ஆக்சஸ் என்றது சரியான மட்டும் கூடிடுகிறது. This is the second issue. You know what is the third issue? Competition. ஒரு போன் எடுத்தா பாருங்க 1500 மாடல்ஸ் இருக்கும் அந்த போன்ல. ஒரு ரெஸ்டாரண்ட், இப்ப மெரைன் டிரைவுக்கு போனா நான் நினைக்கிறேன் ஒரு 50-100 ரெஸ்டாரண்ட் இருக்கும். அதுல போயிட்டு எந்த ரெஸ்டாரண்ட்ல நான் தின்றேன்னு எனக்கு யோசிக்கல என்ன தலைப்பாய்க்கு. ஏன்னா அத்தனை ரெஸ்டாரண்ட் இருக்குது, அத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, கையில கொஞ்சம் தான் சல்லி இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி திங்கணும்னு யூ கெட் சோ டென்ஸ். ஒரு உடுப்பு வாங்குறேன்னாலும் யூ ஹேவ் 100 of varieties. Even to buy a shoe you have 100 of varieties. எதை எடுத்தாலும் நல்லதுலயும் சரி கெடுதிலையும் சரி you have so much of variations. அந்த ஒவ்வொரு வேரியேஷன்ஸும் என்ன செய்யும், உங்களையே ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். பிகாஸ் for each and everything you have to think, இது நல்லமா அது நல்லமா, பிரியாணி நல்லமா சப்மரீன் நல்லமா இல்லையா, பர்கர் நல்லமா இல்லாட்டி கொத்து ரொட்டி நல்லமா, ட்ரெஸ் எடுத்தாலும் ஃப்ராக் நல்லமா அபாயா நல்லமா, இப்படி எத்தனையோ எவ்ரி திங். சாம்சங் நல்லமா ஆப்பிள் நல்லமா இல்லையா, லெனோவோ நல்லமா HP நல்லமா, இந்த மாதிரி 1000 உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கிற நேரத்துல the competition is also so high.
ஒருத்தருக்கு பெஸ்ட்டை தான் தர ட்ரை பண்றாங்க. அப்படி இருக்க போக்குல அந்த காம்படிஷனோட எங்களுக்கு சாய்ஸஸ் மேக் பண்றது இட்ஸ் பிகமிங் வெரி டஃப். சரி, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தோஸ் டேஸ் சரியான மட்டும் சாய்ஸஸ் வரும். கிடைக்கிற பொண்ண கல்யாணம் முடிச்சுட்டு சும்மா இருப்பாங்க. இப்ப கிடைக்கிற பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு ரெண்டாவதா இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு சாய்ஸஸ் அவைலபிளா இருக்கு. So for first wife also you have lot of choices. Second wife, more than first wife, you have choices. So what? Seri, appa that is also very high. So day by day the choices are becoming so prominent and it's very high. அப்ப இந்த மாதிரி இந்த பிரஷர் எங்களுக்கு அதிகரிக்கிற நேரத்துல you have lot of problems in your life. சரி, அப்ப காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தருக்கு 5 ஸ்கில் இருந்தா வாழ்க்கையில பொழைக்கலாம். என்ன தெரியுமா? ஆக்கி கொடுக்கணும், புள்ள வளர்க்கணும், மாப்பிள்ளையோட ரெஸ்பான்சிபிலிட்டி செய்யணும், வீட்டுல நீங்க தலை சீவி உங்களையே பசந்து படுத்தணும், அல்லாசலோட பேசணும். இவ்வளவு இதுதான் இந்த 5 ஸ்கில் தான் யூ நீட். அதுக்கு மேல பெரிய அளவுல உங்களுக்கு ஸ்கில் ஒன்று தேவை. ஆனா இப்ப பாருங்க எத்தனை ஸ்கில் தேவைன்ட்டு. போன் பாவிக்க தெரியணும், லேப்டாப் பாவிக்க தெரியணும் இல்லையா? நல்ல ஷோல ரெப் பண்றேன்னாலும் அதுல 10 ரெப்பிங் ஸ்டைல் இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்கில் வேணும். ஏன்னா இல்லாட்டி மத்தவங்க நார்மலா ரெப் பண்ணிட்டு போக்குல மத்தவங்க பையா இப்படி போட்டு தலையில அந்த சிங் மாதிரி இதெல்லாம் போட்டு ரெப் பண்ணிட்டு நான் என்னடா சும்மா இப்படி சிம்பிளா ரெப் பண்ணிட்டு ஏன்னா அதுவும் யோசனை வரும். 1000 வேரியேஷன்ஸ்ல ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலாம். அடே இந்த ட்ரெஸ் என்னடா எவ்வளவு சிம்பிள் ஆயிக்கு. இப்ப அந்த ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்கில் வேணும், மேக்கப்ப போடுறதுக்கு ஒரு ஸ்கில் வேணும், ஷால ரெப் பண்றதுக்கு ஒரு ஸ்கில் வேணும். இல்லாட்டி மத்தவங்களோட உங்களுக்கு கம்பீட் பண்ணல, யூ கான்ட் கம்பீட் வித் அதர்ஸ். யாருக்காவது சொல்லணுமா? இல்ல நான் வந்து நார்மல் க்ளோத்ஸ் உடுத்துட்டு கிழிஞ்ச க்ளோத்ஸ் உடுத்துட்டு 80s டிசைன் உடுத்துட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றேன். நீங்க ஃபங்க்ஷனுக்குள்ள போனதுமே உங்களே என்னடா இவக்கு என்ன சொல்லி பிரச்சனையா என்று கீழே மேலே பார்க்கலாம். எனக்கு இதை ரீசெண்டா ஒரு கிளையண்ட் வந்துட்டு, ஒரு விசித்திரமான ஒரு கிளையண்ட். இந்த கிளையண்ட் ஃபேமிலியில சரியான மட்டும் என்ன சொல்றது, அவங்க ஸ்டிஞ்சின்னு சொல்ல இல்லாது, பட் சரியான கட்டுப்பாடு. அந்த ட்ரெஸ் எல்லாரும் பழைய ட்ரெஸ் 10 வருஷத்துக்கு முதல் இந்த ஷல்வாவை இப்பயும் ரினோவேட் பண்ணி உடுக்குற மாதிரியான ஒரு ஃபேமிலி தான். அப்ப அவங்களுக்கு இனி அதுக்கு நியாயம் இல்லை. அவங்களுக்கு வசதி இல்ல, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பெரிய ஒரு வசதி இல்லை, இனி பிள்ளைகள் பெருசா உடுத்து பசங்க புத்து செப்பு டிசைனு கொடுத்து பழவில்லை. இப்ப இந்த பொம்பளை பிள்ளையும் இவங்க முடிச்சு கொடுக்குறாங்க. எப்படி ஒரு ஃபேமிலிக்கு முடிச்சு கொடுக்குறாங்க? இந்த பிள்ளை நல்லா படிச்சுக்கிட்டு நல்ல ஒரு சம்பளம் வாங்குற நல்ல ஒரு ஜாப்ல எப்படி ஒரு ஃபேமிலிக்கு முடிச்சு கொடுக்குறாங்க? ஹை-ஃபை ஃபேமிலிக்கு முடிச்சு கொடுக்குறாங்க. இப்ப அந்த ஹை-ஃபை ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு உடுக்கு ரேட்டா பொஷா ஹமீடியாஸ்ல 10,000 ஷால்வார் அப்படித்தான் உடுக்குறது. இந்த புள்ளைக்கு வாழ்க்கையில ஹமீடியாஸ்ல 10,000 ரூபாய் ஷல்வார் வாங்கி இல்லைன்னா வச்சுக்கோங்க. இப்ப என்ன நடக்குது? எந்த நேரம் அவங்களோட வீட்டுல பிரச்சனை. அவங்களுக்கு கொடுக்க தெரியா, அவங்களோட மூடு பாட்டி இல்ல, அவங்களுக்கு ஒழுங்கான ட்ரெஸ் கொடுக்க தெரியா, எல்லாம் பஞ்சத்துல தான் உடுக்கிறது, எல்லாமே ஓல்ட் டிசைன். இதனாலதான் இப்ப டிவோர்ஸ் ஆகுற அளவுக்கு 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை. உடுப்புல தொடங்கின விஷயம். அப்ப அதுக்கும் எங்களுக்கு ஸ்கில் வேணும். இப்ப நார்மலா ட்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக வேண்டி we can't impress people. And எல்லாத்துல மத்தியில இருக்கக்குள்ள நாங்க பொஷா தெரியவும் மாட்டோம். எல்லாருமே பஷா உடுத்துறீங்க போக்குல நீங்க புதுசா உடுத்தீங்கன்னு they are not going to consider you as a fit. அப்ப நான் சொல்லல நீங்க மத்தவங்களோட மலர்ச்சிக்காக உடுங்கன்றதுல நான் இங்க மீன் பண்றேன். பட் if you want to fit into the groups, you want to be according to the group. இப்ப எனக்கு ஞாபகம் இருக்குது, கிட்டத்துல வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன் சரியா? அப்ப எல்லாரோட கையிலையும் ஐபோனும் சாம்சங்கும் டேப்ஸும் ஆல் வெரி ஹை போன்ஸ். அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஆண்டி வந்து வாரா. அந்த ஆண்டி வந்து பழைய நோக்கியா சின்ன போன் ஒன்று வச்சுக்கொண்டு கால் வந்து வருது. அந்த கால் ரிங்டோன் எப்படின்னு சொன்னா அந்த பெரிய ஒரு கோவில்ல மணி அடிக்கக்குள்ள டிங் டிங் டிங்னு கேட்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ரிங்டோன் வந்து பாவம் அந்த பொங்கல எல்லாரும் பாவம் திரும்பி ஒரு லுக் கொண்டு விட்டாங்க. உண்மைக்குமே பாவம் ஆயிடுச்சு எனக்கு பாக்குறது. சரி, அப்ப அந்த நேரத்துல அப்புறம் நான் கேட்டேன், நான் சும்மா ஜோக்குக்கு மாதிரி, ஆண்டி ஜாய் போனேடா அவங்களோட போன் எங்காலப்பா இந்த ரிங்டோன் எல்லாருக்கும் கேட்கிற ரிங்டோன் ஓடேண்டா, உங்களுக்கு என்ன உங்களோட போன் காணாமே போவாதா இப்போ அப்படின்னு சும்மா டிப்ளமேட்டிக்கலா கேட்டேன். இல்ல மகள் எனக்கு இதெல்லாம் மாத்த தெரியாது அப்படின்னு அவ சிரிச்சுட்டு இல்ல. சோ அவ வந்து அந்த இடத்துக்கே அவ விட்டாகல்ல உண்மை சொன்னா.
அப்ப அந்த இடத்துல எங்களுக்கு என்ன நடக்கும்? நாங்க பேக்வர்ட் ஆயிடுவோம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் வேர்ல்ட் இஸ் கோயிங் டு அட்வான்ஸ். வேர்ல்ட் அட்வான்ஸா போக போக்குல இப்ப பாருங்க, when you do parenting, when you are doing parenting, பிள்ளைகளுக்கு தெரியும் உமா மாற விட. நேத்து என்னமோ ஒன்று சொன்னாங்கப்பா, ஒரு புள்ளி ஒண்ணு வந்து சொல்லி, ஒரு உமா வந்து சொல்லிச்சு டிஸ்கோ அப்படின்னு ஒரு அப்பிக்குதான். நான் சொன்ன டிஸ்கோ டான்ஸ் நான் கேட்டிக்கிறேன், அப்பன்னா நான் கேட்டது விட்டு அதை பத்தி எனக்கு தெரியவே தான். பட் டிஸ்கோ டான்ஸ் ஐ ஹவ் ஹர்ட். அப்ப உமாக்கே தெரியும் அப்படி ஒரு ஆப்ல புள்ள சட் பண்ணிக்குது. அப்ப எந்த அளவுக்கு அட்வான்ஸ் பாருங்க, எந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு அட்வான்ஸா இருக்க போகல, இஃப் யூ டோன்ட் ஃபிட் இன், யூ லைக் அ பேரண்ட்ஸ். இப்ப ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தாலும் ஐம் டெல்லிங் யூ ஓப்பன்லி பிகாஸ் தேர் ஆர் வுமன், நோ ஆஃபென்ஸ், ரைட்? இப்போ ஆம்பளை போனை திறந்தா பாக்குற டால் மாதிரி, they have dolled themselves. பசங்க ஜீரோ ஷேப்போட ஸ்கின்ன பார்த்தா சும்மா பளிச்சென்ட்டு சோ பியூட்டிஃபுல், வெரி பிரிட்டி. அது பசந்தான ஃபிகரோட. அப்படித்தான் ஆம்பளை எங்க கண்டாலும் பொங்கலையில இப்ப காண்றாங்க. போன்ல, இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, யூடியூப்ல, ஏன் அட்ல, எல்லாத்துலயுமே அப்படித்தான். ரோட்ல இறங்கி போனாலும் இப்ப எங்களோட ஸ்ரீலங்கா நாட்டுல நாங்க அதே மாதிரி நிறைய காட்டுறோம். they are dressed in a very provoking way. அதுக்கு வேற அது செஞ்சு எக்ஸசைஸ் செஞ்சு அங்க பெருசாக்கி இங்க பெருசாக்கி, லைக் யூ நோ they are very exposing. சரி, இப்படி கண்டு 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 வீட்டுக்கு வந்த உடனே அந்த புஷ் புடிச்சுட்டு இருக்கிற அந்த பன் அடிச்ச ஹேயாவையும், வெள்ளனையில இந்து உடுத்த நைட்டியையும், அந்த ஒரு சொட்டு சென்ட் பூசாம இருக்கிற வைஃப் கிட்ட வந்ததும் how they feel? Actually they will feel very bad only because what they have seen outside they can't see. இப்ப நானும் யோசிக்கிறாடே, என் மாப்பிள்ள வந்து இதெல்லாம் தான் பாத்துட்டு வாரா, அப்ப நான் வீட்டுக்குள்ள புஸ்கெடி மாதிரி சரி வராது. I should be so, you know, so colors and zero size and all of that to do all of this. எல்லாம் செய்யலும் அவளும் எல்லாம் செஞ்சு try to keep his attention on myself, but still, you know, அத காணத்தான் செய்வாங்க. You can't avoid this. You can't avoid. பட் அந்த காலத்துல போன் கையில இக்கல்ல, மாப்பிள்ளமார் கண்டது அந்த ஊருக்குள்ளேயே இருந்த பொம்பளையில தான். எல்லா பொம்பளையிலும் அதே மாதிரிதான் கொஞ்சம் நிற்பாங்க. அந்த சைஸ்ல டம்பா சைஸ்லயும் புஷ் புடிச்ச மாதிரி தான் காண்ற எல்லாமே. நோ மச் ஆஃப் டிஃபரன்ஸ். இப்ப அப்படி இல்லை. ஒரு இன்ஸ்டாகிராம திறந்து பாருங்க, ஒரு பேஸ்புக்க திறந்து பாருங்க, ஒரு எட்டாவது நீங்க ஒரு அட்டை திறந்து பாருங்க, ஒரு டிவியை திறந்து பாருங்க. பாருங்க பெண்களை எவ்வளவு அளவுப்படுத்தி காண்றாங்க. ஏன் அவங்க அளவுப்படுத்தி காண்றாங்கன்னு சொன்னா தட் இஸ் their business. சரி, ஆனா இவங்க அதை பார்த்துட்டு அவங்களோட ஆசைகள் தூண்டப்படும். இன்னைக்கு சின்ன புள்ளைகள் கூட, இன்னைக்கு 15-16 வயசு புள்ளைகள் வந்து போன் பாக்குறாங்க, போன் வீடியோஸ் பாக்குறாங்க. நான் எத்தனை கிளைண்ட் பாக்குறேன், they're watching porn videos, they are into relationships, yeah, and they are having sex with their partners. 15-16 உடுங்களை 12-13 வயசுல இருக்கு. அப்ப இப்படி இருக்கிற கால தொண்டுல எவ்வளவு பிரச்சனை கூட்டிட்டு போகுது. அந்த பிரச்சனை கூட்டிட்டு போற நேரத்துல அதுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு we need skills, we need psychology, we need knowledge, we need understanding. அப்படி இல்லாட்டி அந்த நோக்கியா போன் மாதிரி தான், நோக்கியா போன் மாதிரி நீங்க அப்படியே ஒரு சைட்டுக்கு தூக்கி வீசு பட்டுடுவீங்க. ஸ்மார்ட் போன், ஆப்பிள் போன் ஏதாவது ஒன்று வரும் அந்த இடத்துக்கு. See, every day if you look at the problems are increasing because of the globalization, technology, the science, you know, இது எல்லாமே சேர்ந்து பிரச்சனைக்கு எவ்வளவு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரச்சனையே அவங்களே உண்டு படுத்தாங்க. அப்ப இதுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தேவையா இல்லையா? ஈடு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அந்த நாலேஜ், அந்த பவர், அந்த ஸ்கில், அந்த ஆட்டிடியூட்ன்றது தேவைப்படுது. பிரீத்திங் எக்ஸசைசஸ் யாருமே செய்யல. as far as I know, even my grandparents have never done breathing exercise. அவங்க கிட்ட கேட்டா, உமா பிரீத்திங் எக்ஸசைஸ் செஞ்சீங்களான்னு உமா என்ன செருப்பால வீசி அடிப்பா, வைக்கும் என்ன புள்ள நீ கேட்கிறாய், அவக்கு அதை என்னன்னு தெரியாது வைக்கும். because they did wanted breathing exercises. அவங்களுக்கு பிரீத்திங் எக்ஸசைஸ் தேவைப்படல. ஏன்னு சொன்னா they breath fresh air. இன்னைக்கு சயின்ஸ் டெல்லிங், ஸ்ரீலங்கால நீங்க ஒரு நிமிஷத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிற அந்த டஸ்ட்ல எவ்வளவு கெமிக்கல் இருக்கு 1 minute. உலகம் பூரா அப்படித்தான்.
so much of chemicals. அந்த காலத்துல எங்களோட கிராண்ட் மதருக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கல, because they were breathing fresh air everywhere, it was trees. அப்ப அவங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கவே இல்லை. சரி, அதே மாதிரிதான் அவங்களுக்கு இந்த ரிலாக்ஸேஷன், என்சைட்டி இதெல்லாம் தேவைப்பட இல்லை. இந்த அளவுக்கு பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கல, காம்படிஷன் இருக்கல, இந்த அளவுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இருக்கல, இவ்வளவு அக்சஸ் இருக்கல, இவ்வளவு காம்படிஷன்ஸ் இருக்கல. அப்ப இதெல்லாமோட we are inclined to problems day by day. Every day we are facing issues. இப்ப இன்னைக்கு if I don't do breathing exercises, definitely in another 2-3 years I'm gonna get so stressed madly. You know why? Breathing exercise, relaxation is a because they're so stressed. You have to handle kids, we have to see husband name, impress பண்ணனும் kids லையும் handle பண்ணனும், உட்லையும் வேலைகள் செய்யணும். When you do all of that, you definitely need to skillify yourself. நீங்க அந்த ஸ்கில்ல அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கத்துக்கொள்ளவே தான் உண்டு. ஓகே, அப்ப யாருமே வந்து when you try to cook, நீங்க ஒரு பிரியாணி ஒரு கேக் குக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க என்ன செய்வீங்க? when you try to cook, when you try to make a cake, best ingredients கண்டுபிடிச்சி, பெஸ்ட் சப்ஜெக்ட்ஸை கண்டுபிடிச்சி, பெஸ்டான ஒரு டிசைனை கண்டுபிடிச்சி நீங்க பெஸ்டா தான் செய்வீங்க. சரி, ஆனா யாருமே லைஃப்னு வரப்போகல அந்த லைஃபுக்கு எது நாங்க பெஸ்டா கொடுக்கணும், எப்படி நாங்க பெஸ்ட் சேர்த்துக்கொள்ளணும், அப்படி என்ற அந்த மைண்டையோ அந்த தாட் ப்ராசஸையோ இருக்கிறது இல்லை. ஸோ டெஃபினெட்லி இஃப் யூ வாண்ட் டு லிவ் அ ஹெல்தி பேலன்ஸ்ட் ஹாப்பி லைஃப் இன் திஸ் ஏரா, யூ நீட் தி ஸ்கில்ஸ். நீங்க கேட்கலாம் என்கிட்ட, என்னத்துக்கு முத காலத்துல இதெல்லாம் படிச்சாங்க? காலங்கள் மாறும்போது we encounter generation gap. So generation gap, maybe my mother and the motherக்கு இவ்வளவு communication skill, creative thinking இதெல்லாம் தேவைப்படல. and the mother and my grandmother, they were living a very simple life. But I need creative thinking, I need problem solving, I need decision making, I need communication, most important, because my life is so common. இதனாலதான் இத்தனை மனநோய் வருது, இதனாலதான் இத்தனை பிரச்சனை வருது, இதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நாங்க முன்னுக்கு கொடுக்குறோம். அப்ப அதுக்காக தான் நாங்க இந்த ஸ்கில் ட்ரைனிங் என்றது தேவைப்படுது. ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் ஸ்கில்ஸ். லெட் மீ ஆஸ்க் யூ சம்திங். 2 டாக்டர் இருக்கிறாங்க, சரியா? அந்த 2 டாக்டர்ல ஒரு டாக்டர் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட படிப்பு முடிச்சிருக்கிறாரு, 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னொரு டாக்டர் இருக்கிறாங்க, படிப்பை முடிச்சிருக்கிறாங்க, பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இன்னொரு டாக்டர் இருக்கிறாங்க, கணக்கா படிப்பு முடிச்சிருக்கிறாங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனா மனுஷங்களை நல்லா பேசி பழகி முகப்பத்தை எல்லா விஷயத்தையும் பக்குவமா சொல்லி கொடுத்து எல்லாத்தையுமே நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கிற ஒரு ஆளா இருக்கிறாங்க. நீங்க யாருக்கிட்ட போவீங்க? யாருக்கிட்ட போவீங்க? ஃபர்ஸ்ட் ஆள்கிட்டயா, செகண்ட் ஆள்கிட்டயா, தேர்ட் ஆள்கிட்டயா? Obviously, no doubt, you'll go to the third person, right? You'll go to the third person. இப்ப ஸ்ரீலங்கால எத்தனை ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஆனா பேரு சொன்னா எங்களுக்கு சில பேரை மட்டும்தான் தெரியும். ஏன்னா they are the skillful people. அதே மாதிரிதான் எந்த ப்ரொஃபஷனுக்கு ஸ்கில் வேணுமோ, எந்த ஹேபிட் பில்ட் பண்ண ஸ்கில் வேணுமோ, more than anything for life you need life skill. எல்லா ஸ்கூல்லயும் லைஃப் ஸ்கில் பாடம் சேர்த்திக்கிறாங்க, ஆனா அநியாயம் சொல்லக்கூடாது, அதை சொல்லி கொடுக்குற எந்த டீச்சருக்குமே லைஃப் ஸ்கில் தெரியும். ஓகே, அது எப்படி என்ன சொன்னா, நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட போயிடுங்க, நீங்க போயிட்டு கேக்குறீங்க, எனக்கு நீங்க நல்ல பியூட்டிஃபுல் ஹாப்பி மேரேஜ் லைஃப் கொண்டு லீட் பண்றதுக்கு டிப்ஸ் கொஞ்சம் சொல்லி கொடுங்களே. பார்த்தா யாருக்கிட்ட போய் கேக்குற, இவ வந்து டிவோர்ஸ், இவ லைஃப் கொண்டே வாழ்ந்து இல்ல, இவங்க லைஃப் வாழவும் தெரியா, டிவோர்ஸ் ஆகிக்கிறாங்க. அப்ப டிவோர்ஸ் ஆகி ஒரு ஃபேமிலி லைஃபை லீட் பண்ண தெரியாத ஒருத்தர்கிட்ட நீங்க போயிட்டு கேக்குறீங்க, ப்ளீஸ் பண்ணி எனக்கு நல்ல ஒரு ஹாப்பி லைஃப் கொண்டு வாழ்றதுக்கு நீங்க டிப்ஸ் கொஞ்சம் சொல்லி தாரீங்களா? எப்படி இருக்கும்? அது சக்சஸ்ஃபுல் ஆகுமா? Will you get the proper tips? Will you get the proper understanding? இல்ல, because she is not the right person to ask the question. In the same way, நீங்க யாருக்கிட்ட போறீங்க என்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ வில் ஆல்வேஸ் கோ டு தி ஸ்கில்ஃபுல் பர்சன். அதே மாதிரி தான் லைஃப்ல யூ நீட் ஸ்கில்ஸ். நீங்க ஸ்கில்ஸ் இல்லாம போற நேரத்துல என்ன நடக்கும்? பாதியில வேவாத கேக் மாதிரி பாதிக்கு வெந்து அவன்ல இருந்து வெளியே வரும்.
யாராவது கேக் செஞ்சுக்கிறீங்களா? எனக்கு நினைவுக்கு நான் சின்னத்துல செஞ்சது பிள்ளையாச்சு, இப்ப ரீசெண்டா செஞ்சதுன்னா ஒழுங்கா தான் வந்துச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டு. அப்ப அப்ப என்ன நடக்கும்? கேக் ஒழுங்கா பதம் காட்டி கேக் வேவாம நடுவுல பச்சையோட தான் கேக் வெளியில வரும். அப்ப பச்சையோட கேக் வெளியில வரப்போ பிள்ளைங்களுக்கு கேக்க சாப்பிட இல்லாமா? கேக் சாப்பிடலாது. அதனால கட்டாயமா நாங்க என்ன செய்யும், கேக் ஒழுங்கா வேக வைக்கணும். அதுக்கு என்ன இன்கிரீடியன்ஸ் போடணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதை ஒழுங்கா செஞ்சிருக்கிற ஸ்கில் இருக்கும். சோ ஒரு கேக்குக்கே உங்களுக்கு ஸ்கில் எவ்வளவு தேவைப்படுதுன்னு சொன்னா ஜஸ்ட் இமேஜின் லைஃபுக்கு எவ்வளவு ஸ்கில் தேவைப்படும். யூ நீட் டு ஹேவ் ஸ்கில்ஸ். இப்ப சொல்றாங்க சின்ன விஷயத்துக்கு, பாருங்களே என்ன மாமி அப்படி சென்னா, மாமி இப்படி சென்னா, மாமிக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் டிவோர்ஸ் போறாங்க. பாருங்களே என்ன மாப்பிள்ளை எனக்கு ஐ லவ் யூ சொல்றாரு இல்ல, என்னோட பேசுறாரு இல்ல, என்னோட கத்திக்கிறாரு இல்ல, மத்த பொம்பளையோட எல்லாம் சிரிச்சு கழிக்கிறாரு, அதுக்கே நான் டிவோர்ஸ் பண்றேன். சரி, பொம்பளை பிள்ளை சின்ன பொம்பளை பிள்ளை என்ன செய்யுது, என்ன பாய் ஃப்ரெண்ட் எனக்கு வானம் என்னட்டா அம்மா போன் தார இல்லை. இப்ப ரீசென்ட்லி ஆல்சோ ஐ ஹர்ட் லாஸ்ட் வீக், there was an incident. 4 grade 4 child phone தர parents refuse பண்ணன்றதுக்காக கிராண்ட் மதர் refuse பண்ணன்றதுக்காக தூக்குல தான் வீடுதான். அப்ப அதுக்கு எவ்வளவு பிரச்சனை வீட்டுல இருந்திருக்கும், ஏன் அப்படி நடந்துச்சு, எந்த ஒரு அவேர்னஸும் அவ சுத்தி இருக்கிற ஒருத்தருக்குமே. அப்ப எங்களோட வீட்லயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. எல்லா ஃபேமிலிலயும் we are seeing divorce people. At least one divorce will be there in all the families. இந்த மாதிரி when you encounter so much of problems, you need skills. அதுக்காக தான் we do skill development. Our focus is, if you're a daughter, if you're a mother, if you're a wife, if you're a child, okay, if you're a student, if you're a daughter-in-law, எல்லாத்துக்கும் தேவையான சகல ஸ்கில்ஸையும் you are going to learn with this. அதுக்காக தான் we are starting this as a first level. So in the life skill, this particular program will go for 5 days, because a lot of people have inquired. So we never told that in the first session, because first session we gave that as a motivation. So we are going to learn. It's a 5-day program. அதுல நீங்க 5 skills தான் நீங்க கத்துக்கொள்ள போறீங்க மெயினா. படிப்படியாக நீங்க வர 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 மற்ற ஸ்கில்ஸ் நீங்களோட கண்டிப்பா கத்துக்கொள்ளலாம். At the moment in the course, because it's given for a very minimal amount, no, so we can't drag it further. நான் நினைக்கிறேன் இதையே இந்த கணக்குக்கு பெருசுதான், because for 5 days we're just charging only 1200. So இன்னைக்கு ஒரு கிளாஸ், ஒரு அவருக்கு கிளாஸ்க்கே 2500 எடுக்கிற காலம். So it's for a minimal cost for you to learn the skill. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா தயவு செய்து இந்த கோர்ஸை பத்தி சொல்லி அவங்களை கனெக்ட் பண்ணுங்க, because this will be so useful. You're going to learn most essential skills. இதை நாங்க படிக்கட்டா first we are going to do that. After that அந்த ஒவ்வொரு ஸ்கில்லையும் we are going to go forward and we are going to do தனிப்பட்ட முறையில அந்த ஒவ்வொரு ஸ்கில்லையும் we are going to train you. அப்ப அந்த ட்ரைனிங் ப்ராசஸ்ல we will have activities, we will have testings to know what is the level of skill that you have, how can you go forward, what can be done. அப்ப என்ன பிளான் உங்களுக்கு அந்த ஸ்கில்ல செய்யறதுக்காக, அந்த ஸ்கில்ல நீங்க எப்படி டெவலப் பண்ணலாம், அந்த ஸ்கில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது, ஏன் ஒரு ஸ்கில் தேவைப்படுது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அந்த ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கில்ல அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளால நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ திஸ் இஸ் த பேசிக் இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்னைக்கு நான் தந்தது உங்களுக்கு பேசிக் இன்ட்ரடக்ஷன். ஸோ எனக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஹைலி ப்ராக்டிக்கல் தான். இந்த கிளாஸ் இஸ் கோயிங் டு பி ப்ராக்டிக்கல் பேஸ்ட் ஆன் கேஸ் ஸ்டடிஸ் அண்ட் ஹவ் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ இட்ஸ் not going to be like a lecture like today. It's going to be skill development. We will be teaching you techniques, you will be doing it, and then you will learn it. So please promote among others also, because I'm very sure that will be useful for all the sisters, and mostly sisters only. So sisters can talk, sisters can tell about their problems, and I would be able to help them individually also to overcome their problems. So if you have any questions regarding the course, you can ask me now. Any questions? What are the days you are going to take these classes, Miss? Yeah, we are going to take it on Saturday, Sunday. Next week it will be on Saturday, Sunday, Monday, inshallah. Then again Friday and Saturday we'll be finishing. So it's 5 days. 5 days, just 1 hour. இந்த டைமுக்கு தான் நடக்கும். எஸ், இந்த டைமுக்கு தான் நடக்கும். பட் because I thought
For Maharib, it's going to take a bit of time. So if we can have from 6:30 to 7:30, so we can even save that time. Class நடக்கிறதே 1 hour. அதுக்குள்ளால எனக்கு ப்ரேயருக்கு கொடுக்கிறது கஷ்டம். So நாங்க ப்ரே பண்ணிட்டே we can start, no? So we'll start from 6:30 to and go up to 7:30. So it's from 6:30 to 7:30, inshallah. If you have any doubts, anything that you want to ask me or tell me, you can share it with others as well. I mean, even a problem, communication issues, it will be so interesting to learn the concept and know how you can handle practically. Okay, so I will help you and I will guide you to do the activities. If you have any questions, you can ask. Can I know what are the skills will be? Yeah, in the upcoming session, we are focusing actually on 5 skills. So first, we will be focusing on communication, effective communication. So under effective communication, we are going to focus on verbal and non-verbal briefly. So mainly with techniques and strategies. So my motive is not teaching you the skill. My motive is to train you. So there's a difference between teaching and training. So teaching is me telling, okay, this is effective communication. This is how you should communicate. But training is, I will give you a demo and I will show you how to do that. Based on that, you're doing it. So there is a difference between training and teaching. So it's basically going to be teaching, not teaching. It's going to be training only. Okay. So that is one we are going to focus on. Then we will be focusing on creative thinking, critical thinking, how to critically think, how to think out of the box, how to handle problems with difficult mindsets and different perspectives, how to change the paradigm, how to gain different perspectives. Adella, we are going to focus on critical thinking. Then after critical thinking, we will be focusing on resilience. Resilience is also one of the most important skills nowadays. Resilience is basically bouncing back after an adversity, after a difficult time, how you're going to bounce back and what is needed to bounce back. Then we will be focusing on decision making, how to make a decision step-by-step process. And finally, problem solving problems in an effective way. Those are the 5 skills, Renoza. Hope it's clear for you. Okay, so I don't want to take your time too much. So already we have informed. I know that all of us are busy, especially moms and sisters at home. You have a lot of work, so I don't want to kill your time. That is why it's taken for 1 hour. So it's easy to access. In case, let's say, உங்களுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்னால உங்களுக்கு அதை அட்டெண்ட் பண்ணேலாம போச்சுன்னு சொன்னா we will provide you the recording. நீங்க recording எடுத்து அது பிறகு நீங்க பார்த்துக்கலாம். So there's no problem. Any skill can the recording anytime you access it. You can listen to the recording and you can gain it. So where in the KLV we can wind it up because we don't want to take your time so much. Okay, so inshallah we are planning to start it from next Saturday. Next Saturday, 6:30 is the first class. Please, if you have someone who is willing to join, please tell them. I think they will also benefit. Okay, you're welcome. Okay, Azmia, you're welcome. Okay, ma, Jazakallah khair for your patience and thank you so much for joining with me. Catch you and I hope to see you all, inshallah, next Friday. Take care. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.